நீங்கள் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடுகிறது. பாவம் செய்து விட்டோமே என்று வருந்தி அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் 2 கரத்தை உயர்த்தி அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த கருப்பு புள்ளியை அல்லாஹு தஆலா அகற்றி விடுகிறான். பாவம் செய்த பிறகும் அது குறித்து வருத்தம் இல்லை, கவலம் இல்லை, வெட்கமில்லை என்றால் அந்த பாவத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தால் அந்த கருப்பு புள்ளி உங்களுடைய உள்ளத்திலே தொடர்ந்து படிந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறுதியில் என்ன நிலைமை ஏற்படுமாம்? அந்த உள்ளத்திற்கு நல்ல செய்தியை உள்வாங்குகிற சக்தி அந்த மனிதன் இழந்து விடுவான். குர்ஆனை முழுக்க முழுக்க படித்தாலும் திருந்த மாட்டான். என்னதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைகளை எடுத்து சொன்னாலும் அவர்கள் திருந்த மாட்டார்கள். நல்ல செய்தியை உள்வாங்குகிற சக்தி அந்த உள்ளம் இழந்த பிறகு அவன் எப்படி நடப்பானாம்? நன்மை எது தீமை எது என்று தெரியாமல் மனோ இச்சையின் அடிப்படையில் அவன் நடப்பான். மரணிக்கும் பொழுது இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனாக மரணிப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய உள்ளம் குறித்து நாம் கவலைப்பட வேண்டும்.